ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மகிட்ட வந்து சாம்சங் M12 A12 இந்த மாடல் சேம் மாடல் தான். இது லைட்டிங் ப்ராப்ளம்காக வந்திருக்கு. கிராஃபிக்ஸ் வருது, லைட் வரல. இப்போ போர்டு வந்து நம்மகிட்ட வந்திருக்குன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஓகேவா, யாருமே எங்கேயுமே வேலை செய்யலை, ஃப்ரெஷ் போர்டு. இப்போ நமக்கு வேலை எங்கே செய்யணுன்னா, இந்த சீல்டு இருக்குல்ல, இந்த சீல்டு கீழே தான் லைட்டிங் செக்ஷன் இருக்குது. இப்போ இந்த சீல்டு கழட்டி தான் நமக்கு வேலை செய்யணும். இப்போ நான் சீல்டு கழட்டிட்டு திரும்ப ரிட்டன் வரேன். பாருங்கள், சீல்டு கழட்டியிருக்கேன். இது ஃபுல்லாக லைட்டிங் செக்ஷன் டோட்டலி. இது லைட் ஐசி, இது பூஸ்ட் காயில், லைட்டோட பூஸ்ட் காயில். சரியா, இது ரெண்டு காயில் ரொம்ப முக்கியமான காயில். இது டயோட். ஓகே, இப்போ இதில் என்ன ஃபால்ட் ஆகிருக்கு, இந்த ஃபால்ட் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி கண்டுபிடிக்கணும், எப்படி இதில் வேலை செய்யணும், ஸ்டெப் பை ஸ்டெப் மெத்தட் சொல்கிறேன். அது பாருங்கள், ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இது பூஸ்ட் காயில், இது லீக்கேஜ் ஆகிருக்கு. இது பாருங்கள், பிளாக் வெளியில் வந்திருக்கு. ஃபுல்லாக பூஸ்ட் காயில் தான் அதிகமாக லீக்கேஜ் ஆகும். சரியா, இது டயோடு. ஃபஸ்ட் நம்ம டயோடு நல்லா இருக்கா இல்லையா செக் பண்ணுறது மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இது டயோடு மோடில் வைக்கணும். ரிவர்ஸ் ஃபார்வர்டில் செக் பண்ணிங்க. ரெண்டு சைடு வேல்யூ வந்துச்சு, ரெண்டு சைடு வேல்யூ வரக்கூடாது. இங்கே ரிவர்ஸில் 149 வந்திருக்கா. அப்போ ஃபார்வர்டில் OL தான் வரணும். ஆனால் இங்கே வேல்யூ வருது. அப்போது இந்த லைன் ஃபால்ட் இருக்குது, டயோட் ஃபால்ட் இல்லை. இந்த பூஸ்ட் காயில் லீக்கேஜ் ஆகிருக்கு, இந்த கேப் ஷார்ட் ஆகிருக்கு. ஓகேவா, இது ப்ளஸோட கேப். இந்த ரெண்டு ஐட்டம் தான் நமக்கு ஃபால்ட் ஆகிருக்கு. எதுக்கு ஃபால்ட் ஆகுதுன்னா, ஓவர் வோல்டேஜ் லைட்டோட செக்ஷனில் ரொம்ப அதிகமாக வோல்டேஜ் வரும், ஜென்ரேட் ஆகும். அதுக்கு தான் இந்த பூஸ்ட் காயிலோட வேலை. இப்போ ஓவர் வோல்டேஜ் இது ஜென்ரேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, சப்போஸ் ஏதோ ஒன்று ஷார்ட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கேப் தான் அதிகமாக ஷார்ட் ஆகும். உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த கேப் ஷார்ட் ஆகிடுச்சுன்னா இந்த பூஸ்ட் காயில் என்ன ஆகும்னா மெல்ட் ஆகும், லீக்கேஜ் ஆகும், இல்லைன்னா பிளாஸ்ட் ஆகும். அதான் இந்த மாதிரி லீக்கேஜ் ஆகிருக்கு. இப்போ பிளாக் ஃபுல்லாக உள்ளேருந்து இருக்க கார்பன் வெளியில் வந்துச்சு. அதனால் இந்த பூஸ்ட் காயில் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஓகே, இப்போ இந்த கேப் ப்ளஸோட கேப். சரியா, இப்போ இந்த கேப் தான் அதிகமாக ஷார்ட் ஆகும். டிஸ்பிளே ஃபால்ட் ஆனால் கூட சரி, எந்த லைன் ஃபால்ட் ஆனால் சரி, எங்கேயுமே ப்ராப்ளம் வந்துச்சுன்னா இந்த கேப் தான் ஷார்ட் ஆகும். ப்ளஸ் நம்ம இந்த கேப் எந்த போர்ட்லேருந்து மாற்றணும், இந்த காயில் எல்லாமே நம்ம ஸ்க்ராப் போர்டு, எனி போர்டு. இது Note 5 Proவோட போர்டு. இது இந்த காயில் பக் காயில் சொல்லுவாங்க இந்த போர்டில். இந்த பக் காயில் நம்ம எடுத்து பூஸ்ட் காயிலாக யூஸ் பண்ண போகிறோம். இப்போ இந்த கேப் சேம் சைஸில் எந்த போர்டில் இருந்தால் கூட இந்த கேப்பை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சேம் சைஸ் கேப் லைட் செக்ஷனுக்கு யூஸ் ஆகும். ப்ளஸ் இந்த பூஸ்ட் காயில் கூட எந்த போர்ட்லேருந்து எடுத்து கூட ஸ்க்ராப் போர்ட்லேருந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இதில் அதிகமாக ஃபால்ட் ஆனது இந்த கேப் தான் ஷார்ட் ஆகும். இந்த கேப் ஷார்ட் ஆகுது எதுக்குன்னா, வோல்டேஜ் அதிகமாக வருது பாருங்கள். அந்த டைம் இந்த கேப் தான் அந்த வோல்டேஜ் கண்ட்ரோல் பண்ணும். ஓகேவா, இப்போ இந்த பூஸ்ட் காயிலோட வேலை என்ன இருக்குது, வோல்டேஜ் பூஸ்ட் பண்ணுறது. இப்போ டயோடில் நம்ம வேல்யூ பார்ப்போம். வேல்யூ ரெண்டு சைடு கரெக்டாக இருக்குது. இப்போது இந்த டயோட் செக் பண்ணுற மெத்தட் இதுதான். ஒன் சைடு ரிவர்ஸில் 112 வந்துச்சா, ஃபார்வர்டில் OL வரணும். பாருங்கள், இப்போ OL ஆகிடுச்சா. இதுக்கு முன்னாடி OL வரல, வேல்யூ வந்துச்சு. இப்போ இந்த ரெண்டு ஐட்டம் நம்ம மாற்றினோன்னே இது சரி ஆகிடுச்சு. இப்போ இந்த கேப் தான் அதிகமாக ஷார்ட் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள், டிஸ்பிளே லைட் ரெடி ஆகிடுச்சு. இவ்வளோ தான், சிம்பிளாக மெத்தட் தான். சின்ன வீடியோ உங்களுக்காக பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி செட் உங்கள்கிட்ட வந்துச்சுன்னா இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். சக்ஸஸ்ஃபுல்லி உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.
உங்களுக்கு வேறு என்ன வீடியோ வேணும் அதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், சொல்லுங்கள். நான் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி வீடியோ உங்களுக்கு பண்ணித்தரேன். இப்போ அதே போர்டு தான் இது மாற்றினது.